ஹலோ ஜூனியர்ஸ். நம்ம எல்லாருமே சின்ன வயசில் டோரிமோன் நோபிட்டா பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லை, நான்லாம் நிஞ்சா ஹட்டோரி, ஜாக்கி சான், சின்சன், பவர் ரேஞ்சர்ஸு, ஆகி அண்ட் காக்ரோச், இந்த மாதிரி நிறைய கார்ட்டூன்ஸ் பார்ப்பேன். உங்களுக்கு எதனாச்சும் பிடிச்சதை மிஸ் பண்ணிட்டேன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்ச கார்ட்டூன்ஸையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதை ரேட் பண்ணுறேன். சரி, அதை விடுங்க, டோரிமோன் நோபிட்டாவுக்கு வருவோம். டோரிமோன் நோபிட்டாவில் நோபிட்டாவை பார்த்துருப்பீங்களா? அவன் எங்கே விட்டாலும் ஒரு செகண்டில் தூங்கிடுவான், மூக்கிலேருந்து பபுள்ஸ் வந்துடும், தூங்கிட்டான் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த சேலஞ்சை தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். உண்மையாலே நம்மளாலே நம்ம தூங்க முடியுமா? ட்ரை பண்ணி பார்ப்போமா? இதுக்கு எசென்ஷியலாக தேவை வேண்டியது ஒரு ஏசியோ ஃபேனோ போட்டு விட்டுருவோம். அதுக்கு மெயினான மேட்ரு ஒரு மேட்ரஸ்ஸு. நான் ஃபஸ்ட்டு அதை அப்டேட் பண்ணிக்கிறேன், ஏன்னா பழைய மேட்ரஸ் ரொம்ப கப்பியாக இருக்குது. மேட்ரஸ் அப்டேட் பண்ணலான்னு யோசிக்கும் போது தான் இன்ஸ்டாவில் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்தேன், ஃப்ளோ மேட்ரஸ்ன்ட்டு. அது ஒரு அன்பாக்சிங்கை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம், அதுக்கப்புறமா நம்ம சேலஞ்சுக்குள்ள போகலாம். ஓகே, இதுதான் நம்ம வீட்டில் ஃபஸ்ட் இருந்த பெட்டு. ஆக்சுவலாக இதில் உட்காரத்துக்கு நம்ம தரையிலே உட்காரலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால தான் நான் ஃப்ளோ மேட்ரஸ் ஆர்டர் போட்டேன். நல்லா சிலிண்டர் மாதிரி குட்டியாக தான் வந்துச்சு, ஆனால் அதே சிலிண்டர் மாதிரி நல்லா பவர்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. இதை அன்பாக்ஸ் பண்ணலான்னு எடுத்துகிட்டு வந்தால் மேலே ஃப்ளோ ஸ்லீப் கேப்சூல், அதாவது தூக்கு மாத்திரை அப்படின்னு போட்டிருக்கு. வாங்க தூக்கு மாத்திரை இன்னைக்கு போட்டு பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதை அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு சைடில் ஜிப்பு கொடுத்துருந்தாங்க. அதை ஜிப்பு மூலியம் ஓப்பன் பண்ணும்போது யூசர் மேனுவல் வந்து கீழே வந்துச்சு. அதை படிக்கிறவங்க படிச்சுக்கோங்க, எப்பவுமே நான் அதை ஸ்கிப் பண்ணுறோம், ஆனால் இந்த வாட்டியும் நான் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே அன்பாக்ஸ் பண்ணால் நம்ம ஆர்டர் பண்ண கஸ்டமைஸ்டு பெட்டு வந்துச்சு. எவ்வளோ பெரிய பெட்டை எவ்வளோ குட்டியாக கொடுத்துருக்காங்க, விட்டா வெடிச்சிடும் போல். நம்ம இதை பிரிக்கிறதுக்கு ஹெல்ப்பு கொஞ்சம் ஆள் கூட்டுப்போமா? என்னப்பா பண்ணுற? ஹெல்ப் பண்ணுறாங்களாம், எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்களா பாருங்கள். அப்படியே கொஞ்ச நேரம் போர் ஆச்சுன்னே குச்சி ஓடி போயிட்டா. இங்கே பாருங்க, நீங்கள் பாருங்க, ஒரே ஒரு ஸ்க்ராட்ச் போட்டோடனே அப்படியே சொயின்னு விரிய ஆரம்பிச்சிச்சு பெட்டு. அவ்வளோ குட்டியாக இந்த பெட்டு எவ்வளோ பெருசாகிடுச்சு பாருங்களேன். சரி, எல்லாரும் பைக் வாங்கினா கலாஸ்னிக்காவூ அப்படின்னு போடுவாங்களே, அந்த மாதிரியே பண்ணலான்னு இந்த அன்பாக்ஸ் பண்ணேன். நான் பெட்டை இன்னைக்கு வாங்கிட்டேன். 30 days கழிச்சு உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். ஓகே. அண்ட் ஹலோ கைஸ், எஸ் எல்லோரும் அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஏன் கரெக்டாக அன்பாக்ஸ் பண்ணி அன்றைக்கே பெட்டை செட் பண்ணிட்டேன். அன்றைக்கி நைட்டே அதை தூங்கிட்டேன். இன்றைக்கி கரெக்டாக 30 நாள் ஆகுது அன்பாக்ஸ் பண்ணி, அதாவது 1 month யூஸ் பண்ணியாச்சு. இன்றைக்கி என்னோடய ஆனஸ்ட் ரிவ்யூ, அதாவது அவங்க சொன்னது எல்லாம் இருக்கா அப்படின்றத கரெக்டாக சொல்கிறேன். ஓகே, நான் இந்த பேட்டர்ஸை சூஸ் பண்ண ஒரு ரீசன் இல்லை, பல ரீசன் இருக்குது, எல்லாத்தையும் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட், இது 100% ஆர்கானிக் நேச்சுரல் லாக்டோஸ் மேட்ரஸ். இதில் நம்ம தூங்கும் போது நமக்கு அந்த பெயின்ஃபுல் ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் அப்படின்றது சில இருக்கும். அதெல்லாம் ரொம்ப இங்கிலீஷாக இருக்குது, உங்களுக்கு புரியாமல் இருந்துச்சுன்னா அதுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். நம்ம சில பெட்ஸில் என்ன ஆகும்னா, தூங்கும் போது அது ப்ரெஸ் ஆகாமல் இந்த கேப்ஸ் கிடைக்கும். நம்ம இப்படி படுக்கிறோம் அப்படின்னா இந்த தடவை கேப்ஸ் அதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் இந்த மேட்ரஸில் அவாய்ட் ஆகும். ஸோ அதனால் நமக்கு பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும். அதனால் இன்னும் நல்லா தூங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக எனக்குலாம் நல்லா தூங்கணும் அப்படின்னு தான் ஆசை. பட் நைட்டு கேம் ஆட ஸ்டார்ட் பண்ணுது. அப்போத்துலேருந்து நைட்டு ஒரு 1 மணி 2 மணி அந்த மாதிரி தூங்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எல்லாருக்குமே தூக்கம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் இன்றைக்கி நைட் தூங்குனீங்கன்னா தான் அடுத்த நாள் எனர்ஜெட்டிக்காக இருக்கீங்களா இல்லையான்றதே இருக்குது. அதில் ஒரு நல்ல மேட்ரஸை தூங்கணும் அப்படின்னு நினச்சனால தான் இப்போ மேட்ரஸே அப்கிரேட் பண்ணியிருக்கேன். அதுவும் ஒரு ரீசன். முக்கியமாக இந்த மேட்ரஸ் ஃப்ளோ மேட்ரஸ் எதுக்கு நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, இந்த பெட்டுக்கு இந்த மேட்ரஸ்க்கு 10 years வாரண்டி தராங்க. இன்கேஸ் நமக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா 10 years இருக்குல்ல, அதில் 1 day கண்டிப்பாக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங் 100 days ஃப்ரீ ட்ரையல். நம்ம வாங்கிட்ட வாட்டி 100 days யூஸ் பண்ணுறோம், சம்திங் ஏதோ ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா நம்மளால் ஈஸியாக எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும், இல்லைனா ரிட்டர்ன் பண்ண முடியும். அப்படி இல்லைனா 100% ரீஃபண்டுமே கேரண்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே நமக்கு ஒரு ப்ளஸ் தான். அண்ட் ஒன் மோர் திங், இந்த ஃப்ளோ ஆன்டி கிராவிட்டி மேட்ரஸை ரெஸ்பான்சிவ் ஃபார்மால் செஞ்சுருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தூங்கும் போது நம்மளோட முதுகு, இந்த ஸ்பைன் இருக்குல்ல, அது ரெண்டுத்துக்குமே ஒரு பர்ஃபெக்டான போஸ்டர் கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம தூக்கமும் நல்லா இருக்கும், நம்ம ரெஃப்ரெஷிங்காக எழுந்துக்கலாம். அண்ட் இந்த மேட்ரஸ் ரிவர்சபிளும் கூட, நம்ம 2 சைடுமே அதை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதுவும் ஒரு பெனிஃபிட் தான். ஆக்சுவலாக நான் ஏன் இந்த ஃப்ளோ மேட்ரஸை சூஸ் பண்ணேன் அப்படின்னா, இது மட்டும் தான் 100% ஆர்கானிக் ப்ளஸ் ஆன்டி கிராவிட்டி மேட்ரஸ். இதனால் நமக்கு இந்த அலர்ஜி இருக்குது, நம்ம அம்மா அப்பாவுக்கு வயசானவங்களாம் அலர்ஜி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு ஸ்மெல்லு ஒன்று வரும், அது இதில் வராது. அதனால தான் ஆக்சுவலாக இதை நான் சூஸ் பண்ணேனே. நம்ம பெட்டுக்கு மேலெலாம் ஒரு பெட்ஷீட் போட்டு மூடுவோம், அது அழுக்காகிட்டு உள்ளே இருக்க பெட்டும் அழுக்காயிடும், அப்புறம் பெட்டையே மொத்தமாக வாஷ் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ இதில் அந்த டெக்னாலஜிக்கு வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இங்கே ஜிப்பு இருக்குது. இந்த ஜிப்பை நம்ம ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா, ஒரு நிமிஷம் உங்களுக்கு ரிமூவ் பண்ணி காட்டவா? இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஜிப்பு இருக்கும். இந்த ஜிப்பை நம்ம இப்படி பிரித்தோம் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா, இந்த பெட்ஷீட்டை நம்ம ஃபுல்லாக கழட்டிட்டு தனியாக மிஷின்லேயே வாஷ் பண்ணிக்கலாம். மிஷின்லேயே வாஷ் பண்ணிட்டு மறுபடியும் இதை போட்டு வச்சுக்கலாம். இது ஈஸி டு யூஸ்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக முக்கியமான ஆப்ஷன் நோ காஸ்ட் இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குது. நம்ம நோ காஸ்ட்டில் ரீசெண்டாக இந்த பெட்டை வாங்கி இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் இஎம்ஐ பே பண்ணிட்டு வந்துடலாம். எல்லாத்த விட மெயின் மேட்ரு, பக்கத்தில் யாருனாச்சு அப்படின்னு உருண்டு படுக்கும்போது இப்படி சென்சிட்டிவாக யாராச்சும் இருக்கீங்களா, சும்மா இப்படி நவுந்தாலே என்னடாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏந்துருவாங்க. சில பேர் அப்படி இருப்பாங்க. நான்லாம் புயலே வந்தாலும் ஏந்துக்க மாட்டேன், சுனாமி வந்தாலும் ஏந்துக்க மாட்டேன், அந்த மாதிரி. பட் சில பேர் இருப்பாங்க. இப்போ எங்கள் அப்பாலாம் இல்லை, இப்படி வேணாம் யாராது அப்படி கேட்பார்.
அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் இந்த பெட்டில் ஒரு ஸ்பெஷல் பெனிஃபிட் இருக்குது. என்ன தெரியுமா? அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த வாட்டரை இங்கே வச்சுக்கலாம், கிளாஸ் ஆஃப் வாட்டர். இப்போ இதுதான் நம்ம ஒருத்தர் படுத்துட்டு இருக்கான்னு வச்சுக்கலாம். இப்போ பக்கத்தில் யாரோ வந்துட்டு படுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆடலையா? டெக்னாலஜி உண்மை தான் போலியே. நான் பக்கத்தில் தட்டினா ஆடுது. இப்போது அந்த கார்னரில் ஒருத்தன் படுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு வச்சுக்கலாம். யாரோ அங்கே படுத்துட்டு இருக்காங்க. இப்போ நான் இங்கே வந்து இப்போ உட்காடுறேன் அப்படின்னா ஆமாப்பா. ஸோ இந்த மாதிரி எதனா பிரச்சனை இருக்குது, உங்கள் பார்ட்னர் பக்கத்தில் இருக்கவங்க படுத்து உருண்டு நம்மளை எழுப்புறாங்க அப்படின்னா அதுக்கும் இந்த மேட்ரஸ் கொஞ்சம் நல்லா ஹெல்ப் பண்ணும். பர்ஃபெக்டாக வருமானு பயந்துகிட்டே இருந்தேன். கரெக்டாக வந்துச்சு. இதுவே எனக்கு ஒரு திக்கு இருந்துச்சு. இன்ச்சு டேப் தேர்னா காணும். அதனால் என்ன பண்ணேன், ஐஃபோனில் மெஷர்மெண்ட்னு ஒரு ஆப் இருக்கும், அதில் போயிட்டு கேமராலேயே மெஷர் பண்ணேன். ஓகே, பர்ஃபெக்டாக வந்துச்சு. இதை நான் எதிர்பார்க்கல ஆக்சுவலாக. நீங்களும் உங்கள் பெட்டை மெஷர் பண்ணும்போது பக்காவாக மெஷர் பண்ணி கொடுங்க. எதுவும் தப்பு பண்ணுற போகிறீங்க. நான் டேரெக்டாக ஃப்ளோ மேட்ரஸ் வெப்சைட்லேயே போய் ஆர்டர் பண்ணிட்டேன். அது டேரெக்டாக நம்ம ஆர்டர் போட்டு ஒரு 2-3 டேஸ்லேயே மேட்ரஸும் வீட்டுக்கு வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் எந்த மிடில் மேன் நமக்கு நடுவில் இல்லை. ஸோ நமக்கு அமௌண்ட் எதுவுமே எக்ஸ்ட்ரா கமிஷனாக எதுவுமே போகாது. நான் வாங்கினது குயின் சைஸ். அது கூட எனக்கு தெரியல, நான் மெஷர் பண்ணி தான் வாங்கினேன். உங்களோட பெட்டை நீங்கள் கரெக்டாக மெஷர் பண்ணி கொடுங்க. இல்லை சிங்கிள் பெட்லேருந்து எல்லா சைஸ்லையுமே பெட் இருக்குது. நீங்களும் இந்த மேட்ரஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கரெக்டான சைஸ் கொடுங்க. எல்லா சைஸுமே உங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கஸ்டமைசபிளும் பண்ணி தராங்க. இதுவே ஆக்சுவலாக ஒரு கஸ்டமைஸ்டு பெட் தான். இங்கே உங்களுக்கு சிங்கிளாக கீழே தூங்குறோம் ப்ரோ, எனக்கு கீழே படுக்க பெட் வேணும், சிங்கிளாக வேணும் அப்படி கேட்டால் கூட சிங்கிள் சைஸ் பெட் கொடுப்பாங்க. நம்ம இந்த மேட்ரஸை வாங்கி கீழே போட்டு தூங்கினாலுமே பெட்டில் ஃபுல் பெட்டில் தூங்குற மாதிரி தான் நமக்கு ஸ்லிப் கிடைக்குது. ஏன்னா இதை நான் கீழே போட்டும் தூங்கி பார்த்தோம், நல்லா தான் இருந்துச்சு ஆக்சுவலாக. கைஸ், நீங்களும் இந்த மேட்ரஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க் மூலிமா போய் வாங்குங்க. அப்படி இல்லைனா அவங்களோட ஃப்ளோ மேட்ரஸ் வெப்சைட்டே இருக்குது, அமேசான், ஃப்ளிப்கார்ட் எல்லாத்துலேயுமே அவைலபிளாக இருக்கும். கைஸ், நீங்கள் யாராச்சும் உங்கள் மேட்ரஸ் அப்கிரேட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா தைரியமாக இந்த மேட்ரஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. இஃப் யூ டோன்ட் லைக் ஜஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆர் ரிட்டர்ன் இட். நல்லா தான் இருக்குது. சரி, ஓகே, நம்ம அந்த டோரிமான் நோபிட்டாவோட கான்செப்ட்டுக்கு வருவோமா? சிலலாம் கண்டுபிடிச்சிட்டு என்ன வீடியோன்னு இருந்தாலும் பண்ணுறோம். ஒரு மனுஷன் படுத்த உடனே தூங்க முடியுமா? இந்த நோபிட்டா மாதிரி உண்மையான பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? காலையில் 5 மணிக்கு எழுந்தேன். எதுக்கு? மார்னிங் ஷூட் போனோம். ஆக்சுவலாக இன்றைக்கி இன்ஸ்டாவில் நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம், யூடியூப்லேயும் போட்டேன். டான்ஸ் வீடியோ நல்லா இருந்துச்சா, எப்படி இருந்துச்சு அப்படின்றது நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அது ஓகே. ஆக்சுவலாக அதை டான்ஸ் பண்ணிவிட்டு வந்த உடனே 3 தோசை சாப்பிட்டு ஜிம் கிளம்பிட்டேன். ஜிம் போயிட்டு ஹெவி இன்றைக்கி இல்லை, நாங்கள் பேக்கு டே ஃபுல்லாக லாட் தான் நல்லா போட்டு எக்ஸசைஸும் பண்ணிவிட்டு உடனே வீட்டுக்கு வந்துட்டு எடிட்டிங்கில் உட்காந்து ஒரு ஆஃப் டே போயிடுச்சு. ஒரு 5 வீடியோ எடிட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஆஃப் டே கிட்ட உட்காந்து எடிட் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு எடிட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ ஆக்சுவலாக அப்படியே உட்காந்துட்டேன். இன்றைக்கி வீடியோவை ஃபுல் வீடியோ இன்றைக்கி பண்ணிடலாம். 30 days கரெக்டாக இன்னையோட முடியுது. ஸோ இன்றைக்கே பண்ணோம் அப்படின்றனால இன்றைக்கே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உக்காந்துட்டேன். இப்போ இவ்வளோ டயர்டாக இருக்க மனுஷன் படுத்தா தூங்குவானா மாட்டானா சொல்லுங்கள் பார்ப்போம். இல்லை தைரியமாக சொல்லுங்கள் பார்ப்போம். சார் தூங்கிட்டா சார்.